தினமும் கோவிலுக்கு சென்றால் நன்மை நடக்கும் என்பது உண்மையா? அறிவியல் என்ன சொல்கிறது? புனிதத்துவம் வாய்ந்த கோவில்களுக்கு குடும்பத்துடன் சென்று வர வேண்டும். அதிகாலையிலேயே எழுந்து நீராடி கோவிலுக்கு செல்லும்படி குழந்தைகளையும் பழக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவையற்ற எண்ணங்கள் விலகி மனதில் ஆன்மீக உணர்வு நிரம்பும். அது நம்முள் தெய்வ சக்தியை அதிகரிக்க செய்யும் என முன்னோர்கள் சொல்வதுண்டு. கோவிலுக்கு செல்வதால் அறிவியல் ரீதியாக நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும்? அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் என்ன தொடர்பு உள்ளது? தினமும் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். அப்படி முடியாவிட்டால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அல்லது வாரத்திற்கு ஒரு முறையாவது அவசியம் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என நம்முடைய முன்னோர்கள் அறிவுறுத்தி வருகிறார்கள். இதை கடைபிடிக்கவும் செய்தார்கள். இவ்வாறு கோவிலுக்கு தினமும் சென்று வழிபடுவதால் நமக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆன்மீகத்தை தாண்டி கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் என்பது உண்மைதானா? கோவிலுக்கு செல்வதால் அறிவியல் ரீதியாக நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்? பூமியின் காந்த அலைகள் அதிகம் வீசப்படும் இடங்களில்தான் கோவில்கள் இருக்கும். சக்தியும் நேர்மறை ஆற்றல்களும் அதிகம் கொண்டிருக்கும். இது வட துருவம் தென் துருவம் சேர்ந்த காந்த அலைகளின் கூட்டாகும். கருவறை அல்லது மூலஸ்தானம் என்று அழைக்கப்படும் மூலவர் சிலைதான் இதன் மைய பகுதியில் இருக்கும். இந்த இடம்தான் அந்த சுற்று வட்டாரத்திலேயே காந்தம் மற்றும் நேர்மறை சக்தி அதிகம் காணப்படும் இடமாகும். இந்த முக்கிய கருவறையின் கீழே சில செப்பு தகடுகள் பதிக்கப்பட்டிருக்கும். அதுதான் கீழே இருக்கும் அந்த சக்தியை அப்படியே பன்மடங்காக்கி வெளிக்கொண்டு வரும். எல்லா கருவறையும் 3 பக்கமும் மூடி ஒரு வாசல் மட்டும்தான் திறந்திருக்கும். இது அந்த சக்தியை வெளியிடாமல் ஒரே வழியாக, அதுவும் வாசலில் இடது மற்றும் வலது புறத்தில் இருந்து இறைவனை வணங்கும் பக்தர்களுக்கு இந்த சக்தி கிடைக்க செய்யப்பட்டதாகும். கோவிலின் பிரகாரத்தை இடமிருந்து வலமாய் சுற்றி வரும் காரணம் ஆற்றலின் சுற்றுப்பாதை இதுதான். அதனால்தான் நாம் கருவறையை சுற்றும் போது அப்படியே ஆற்றலின் சுற்றுப்பாதை கூட நாமும் சேர்ந்து சுற்ற அந்த சக்தி அப்படியே நம் உடலில் வந்து சேரும். இந்த சக்தி நமது உடம்புக்கும் மனதிற்கும் மூளைக்கும் தேவையான நேர்மறை ஆற்றலை வழங்கும். மூலஸ்தானத்தில் ஒரு விளக்கு கண்டிப்பாக தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும். அது போகவும் விக்கிரகத்திற்கு பின்னையும் ஒரு விளக்கு இருக்கும். அதை சுற்றி கண்ணாடி ஒன்றிருக்கும். அது அந்த சக்தியை அப்படியே வெளிப்படுத்தும் ஒரு அமைப்பே. கோவில்களில் மந்திரம் சொல்லும் போதும் மணி அடிக்கும் போதும் அங்கே செய்யப்படும் அபிஷேகம் நமது சக்தியை மென்மேலும் கூட்டி ஒரு கலவையாக கொண்டு வரும். ஒரு அபரிதமான சக்தி நிறைந்த எந்திரம் போன்றுதான் மூலஸ்தானம் என்பது. பூக்கள், கற்பூரம், துளசி, குங்குமப்பூ, கிராம்பு இதை சேர்த்து அங்கு செம்பலான பாத்திரத்தில் வைக்கப்பட்டு கொடுக்கும் தீர்த்தம் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்தது. இதை 3 தடவை கொடுக்கும் காரணம், 1 உங்கள் தலையில் தெளித்து இந்த உடம்பை புண்ணியமாக்க, மீதி 2 சொட்டு உங்கள் உடம்பை பரிசுத்தமாக்க. கோவிலின் கொடி மரத்திற்கும் கருவறைக்கும் ஒரு நேரடி தொடர்பு உண்டு. கோவில் மேல் இருக்கும் கலசம் சில சமயம் இரிடியமாக மாற இதுதான் காரணம். கீழிருந்து கிளம்பும் மின்காந்த அலைகள் மற்றும் இடியின் தாக்கம்தான் ஒரு சாதாரண கலசத்தையும் இரிடியமாக மாற்றும் திறன் படைத்தது. பெரும்பாலும் கோவில்களில் இடி தாக்குவதில்லை. ஏனென்றால் கோவில் கோபுரத்தில் உள்ள கலசங்கள் ஒரு சிறந்த மின் கடத்தியாகும். மனிதர்கள் இருவேளை கோவிலுக்கு சென்று வந்தால் உடல் மட்டுமல்ல, மனதும் மூளையும் சுத்தமாகும். அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.